இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஒரு முடிவெடுத்தீங்க, அது சரியாதான் சார் இருக்கு. அப்படி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதை விட்டுட்டு மறுபடியும் குழந்தைங்க மேல பாசம் காட்டுறேன், அன்பா இருக்கேன்னு சொல்லி என் குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இனிமே என் குழந்தைங்க கிட்ட நெருங்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சார். பாரதி ஏன் இப்படி பேசிட்டு போறா? பாவம், ஆதி தம்பி முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. ஆதி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? சும்மாதான் மித்ரா. சரி வா, உள்ள போலாம். வா வா ஆதி. ஆதிதான் அந்த குழந்தைங்களுக்கு உண்மையான அப்பான்னு அந்த தம்பிக்கு தெரிஞ்சிருந்தா நீ சொல்ற மாதிரி பேசுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நீங்கெல்லாம் யாருன்னு தெரியாமையே உங்க மேல இவ்ளோ அக்கறையா இருக்காருல்ல, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் ஆதி தம்பிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது புரிய மாட்டேங்குதே. பாட்டி, நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக வேணும்னா நாம இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அவர் மித்ரா மேல இருக்கிற ஆசையில தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தோணுது. ஆதிக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. ஒரு விஷயம் பாட்டி, என்னைக்கு ஆதி நானும் குழந்தைங்களும் முக்கியம்னு நினைச்சு எங்களுக்காக அவர் வராரோ, அப்ப நானும் மனசார அவரை ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா அது வரைக்கும் நானா அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கெஞ்சி என்னை ஏத்துக்கோங்க, என் கூட சேர்ந்து வாழுங்கன்னு நான் கேட்கவே போறதில்ல. சரியா போச்சு போ. நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே, ஆதி தம்பி அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டா எல்லாமே கைமீறி போயிடும். அது மட்டும் நடந்துடவே கூடாது பாரதி. அதுக்கு முன்னால நீ சூதானமா நடந்துக்கோன்னு சொன்ன, நீ அது புரியாம உன் வீம்பு தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு நீதான் பொண்டாட்டின்னு தெரியாது பாரதி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வாழ்ந்த வாழ்க்கையவே அவரோட ஞாபகத்துல இருந்து அழிச்சிட்டு எங்களை விட்டு போனாரு பாட்டி. நான் அவர்கிட்ட சொல்லாத இந்த விஷயம்லாம் அவருக்கே தானா தெரிய வரட்டும். அப்பதான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு போயிருக்கோன்னு அவருக்கு புரியும். அப்படிதானே நானும் தப்பு பண்ணிட்டு இவ்வளவு நாளும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே அப்படி நான் இருக்க போறதில்ல. பாரதி, கோபத்துல நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியாவே இருக்காது. நீ நடந்துக்கிறதும் அப்படித்தான் இருக்கு. இதனால உன் வாழ்க்கை தான் உனக்கு இல்லாம போயிடும். ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் பாட்டி? போனா போகட்டும், அதுதான் விதின்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? பாரதி உங்ககிட்ட அப்படி பேசுனதை கேட்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவளுக்கு உலகமே அவ குழந்தைங்க தான். அப்பான்னு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பசங்களை நீங்க அப்படி கூப்பிட வேண்டான்னு சொன்னது அவளை ரொம்ப காயப்படுத்திருச்சு. நேத்து நீங்க பசியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அவளோட அந்த காயம்பட்ட காலோட அந்த நேரத்துல போய் சமையல் கட்டுல நின்னு உங்களுக்காக அவள் உப்புமா செஞ்சு கொடுத்து உங்களை பசியாத்த சொன்னதே பாரதி தான். பாட்டி, என்ன சொல்றீங்க? நேத்து நீங்க தானே அதை செஞ்சு கொண்டு வந்ததா சொன்னீங்க. பாரதி தான் அப்படி சொல்ல சொன்னா. உங்க பசி அறிஞ்சவ பாரதி. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு எல்லாமே அவளுக்கு தெரியும். அதனால இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல தம்பி. நேத்து நைட் அதை சாப்பிட்டப்பவே அந்த டேஸ்ட் எங்கேயோ ஃபீல் பண்ணிருக்கோமேன்னு யோசிச்சது கரெக்டா தான் இருந்திருக்கு. இத்தனை அன்பையும் பாசத்தையும் என் மேல வச்சுக்கிட்டு எதுக்காக பாரதி இந்த நடிப்பெல்லாம்? குழந்தைங்களை அப்பான்னு நான் கூப்பிட வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் மித்ரா. நான் அப்படி சொன்னப்போ என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சொன்னேன். அவங்க மேல
எனக்கு புரியாத அன்பு, பாசம் எல்லாமே இருக்கு. எதுக்கு என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் காரணம் தெரியல. ஆனா ஒரு விஷயம், சம்பந்தமே இல்லாத உங்களோட நான் இவ்வளோ தூரம் கனெக்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். சார் போதும் சார். இப்ப இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களா? ஆமா சார், நேத்து நைட்டு நான் தான் சமைச்சு கொடுத்தேன். ஏன் நான் செய்யக்கூடாதா? நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தான். நீங்க என்னோட பாஸ். முதலாளி சாப்பிடாம இருக்காரேன்னு ஒரு வேலைக்காரியா நான் செஞ்சு கொடுத்தேன். நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க என் குழந்தைங்க கிட்ட அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. என்ன காரணமா இருந்தாலும் அந்த ஃபீலிங்க நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இந்த வீட்ல சமைக்கிறதுக்கும் சேர்த்து வேணா நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க. அந்த வேலை செய்யறதுல எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதை விட்டுட்டு மறுபடியும் அன்பு பாசம்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். குட் மார்னிங் குட் மார்னிங் அங்கிள். தவக்கல, 2 பேரும் அங்கிளுங்கிறத எவ்வளோ அழுத்தமா சொல்றாங்க பத்தியா? பாரதி அந்த அளவுக்கு குழந்தைங்க 2 பேரையும் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. தவக்கல, இன்னைக்கு ஒரே நாள்ல அது எல்லாத்தையும் எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாரு. நானும் கவனிச்சேன்னே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிடுங்க. தமிழ், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் சுத்த போர் இல்ல? நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூல் டீச்சரை ஏமாத்திடுவேன். உங்களுக்கு அது ஹோம்வொர்க் பண்ணதா பிடிக்கல அங்கிள். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஆதித்யா, அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னை திட்ட போறாங்க, பாத்துக்கோ. நீ ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தல்ல? அப்படிலாம் நான் கேட்டதே இல்லையே. அந்த கருமத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நல்லா கோலா கோலான்னு சில்லுன்னு மனுஷன் திம்பானா அதெல்லாம். ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமா? இந்த ஐஸ்கிரீம் போட்டு வெள்ளை கலர்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதுக்கு ரொம்ப பிடிக்குமே. நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. அண்ணன் நீங்க வாங்கி தரீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே சாப்பிடுவேன். சரி சரி, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போவோம்ல, போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு நான் அங்க கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்.